Welcome to Arjuna Government Exams Quiz. Today's current affairs. Let's begin. அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவிற்கு வரவேற்கிறோம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள். தொடங்குவோம். Question 1. Which Indian state recently launched a mission to protect clouded leopards? சமீபத்தில் புலிப்புள்ளி கோட்புலிகளை பாதுகாக்க ஒரு திட்டத்தை தொடங்கிய இந்திய மாநிலம் எது? The correct answer is Meghalaya. Meghalaya's state animal is the clouded leopard, and the state has launched a mission for its protection. சரியான பதில் மேகாலயா. மேகாலயாவின் மாநில விலங்கு புலிப்புள்ளி கோட்புலி ஆகும், மேலும் மாநிலம் அதன் பாதுகாப்பிற்காக ஒரு திட்டத்தை தொடங்கியுள்ளது. Question 2. Who was recently nominated as an MLC in Bihar days after the SC questioned cabinet continuance? அமைச்சரவையின் தொடர்ச்சியை உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பிய சில நாட்களுக்குப் பிறகு பீகாரில் சமீபத்தில் MLC-யாக நியமிக்கப்பட்டவர் யார்? The correct answer is Deepak Prakash. Deepak Prakash, an unelected minister in Bihar, was nominated as an MLC. சரியான பதில் தீபக் பிரகாஷ். பீகாரில் தேர்ந்தெடுக்கப்படாத அமைச்சரான தீபக் பிரகாஷ் MLC-யாக நியமிக்கப்பட்டார். Question 3. According to experts, what is the expected monsoon condition for mid-August after a wet July? நிபுணர்களின் கூற்றுப்படி ஈரப்பதமான ஜூலை மாதத்திற்கு பிறகு ஆகஸ்ட் மாத நடுப்பகுதிக்கான எதிர்பார்க்கப்படும் பருவமழை நிலை என்ன? The correct answer is break monsoon. Experts predict a break monsoon for mid-August after a wet July. சரியான பதில் பருவமழை இடைநிறுத்தம். நிபுணர்கள் ஈரப்பதமான ஜூலை மாதத்திற்கு பிறகு ஆகஸ்ட் மாத நடுப்பகுதியில் பருவமழை இடைநிறுத்தம் ஏற்படும் என்று கணிக்கின்றனர். Question 4. Which country recently converted the ousted Prime Minister Hasina's official residence into a museum? சமீபத்தில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிரதமர் ஹசினாவின் அதிகாரப்பூர்வ இல்லத்தை அருங்காட்சியகமாக மாற்றிய நாடு எது? The correct answer is Bangladesh. Bangladesh converted Ganbhavan, the former official residence of Prime Minister Hasina, into a museum. சரியான பதில் வங்கதேசம். வங்கதேசம் பிரதமர் ஹசினாவின் முன்னாள் அதிகாரப்பூர்வ இல்லமான கணபவனை அருங்காட்சியகமாக மாற்றியது. Question 5. Which Indian state recently banned analog paneer, cheese, and butter to protect public health? பொது சுகாதாரத்தை பாதுகாக்க அனலாக் பனீர், சீஸ் மற்றும் வெண்ணெய் ஆகியவற்றை சமீபத்தில் தடை செய்த இந்திய மாநிலம் எது? The correct answer is Gujarat. Gujarat enforced a ban on analog paneer, cheese, and butter under the Food Safety and Standards Act, 2006. சரியான பதில் குஜராத். உணவு பாதுகாப்பு மற்றும் தரச் சட்டம் 2000 இன் கீழ் குஜராத் அனலாக் பனீர், சீஸ் மற்றும் வெண்ணெய் ஆகியவற்றை தடை செய்தது. Question 6. Until what date and time were applications invited for MBBS and dental courses by Dr. Trues? டாக்டர் ருத்திராஜ் UHUS, டாக்டர் ட்ரூஸ் மூலம் MBBS மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் எந்த தேதி மற்றும் நேரம் வரை அழைக்கப்பட்டது? The correct answer is 12th August, 9 p.m. Dr. Trues invited applications until 9 p.m. on 12th August for MBBS and dental courses. சரியான பதில் ஆகஸ்ட் 12 இரவு 9 மணி. டாக்டர் ருத்திராஜ் UHUS, ஆகஸ்ட் 12 அன்று இரவு 9 மணி வரை MBBS மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பங்களை அழைத்தது. Question 7.
What recent legislative action did the parliament take regarding the Supreme Court? உச்சநீதிமன்றம் தொடர்பாக நாடாளுமன்றம் சமீபத்தில் எடுத்த சட்ட நடவடிக்கை என்ன? The correct answer is cleared a bill to increase the number of judges. Parliament cleared a bill to increase the number of judges in the Supreme Court. சரியான பதில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க ஒரு மசோதாவை நிறைவேற்றியது. உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க ஒரு மசோதாவை நாடாளுமன்றம் நிறைவேற்றியது. Question 8. How many voters were deleted in the draft electoral rolls in Jharkhand? ஜார்க்கண்டில் தயாரிக்கப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர்? The correct answer is over 43 lakh. Over 43 lakh voters were deleted in the draft electoral rolls in Jharkhand. சரியான பதில் 43 லட்சத்திற்கும் மேல். ஜார்க்கண்டில் தயாரிக்கப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் 43 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். Question 9. On which date is BMRCL set to energize the underground metro third rail on Reach 6? Reach-6 REACS-6 இல் உள்ள நிலத்தடி மெட்ரோ மூன்றாவது தண்டவாளத்திற்கு PUMERCL BMRCL எந்த தேதியில் மின்சாரம் வழங்க உள்ளது? The correct answer is 10th August. BMRCL is scheduled to energize the underground metro third rail on Reach 6 from 10th August. சரியான பதில் ஆகஸ்ட் 10. PUMERCL BMRCL ஆனது ஆகஸ்ட் 10 முதல் Reach-6 இல் உள்ள நிலத்தடி மெட்ரோ மூன்றாவது தண்டவாளத்திற்கு மின்சாரம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. Question 10. Which city recently experienced a Russian barrage that killed 17, with Ukraine failing to down any missiles? எந்த நகரம் சமீபத்தில் ரஷ்ய தாக்குதலை அனுபவித்தது? அதில் 17 பேர் கொல்லப்பட்டனர். உக்ரைன் எந்த ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்த தவறிவிட்டது? The correct answer is Kyiv. Kyiv was unable to shoot down any of the missiles launched by Russia during a recent barrage. சரியான பதில் Kyiv. சமீபத்திய ரஷ்ய தாக்குதலின் போது ரஷ்யாவால் ஏவப்பட்ட எந்த ஏவுகணைகளையும் கீவால் சுட்டு வீழ்த்த முடியவில்லை. Question 11. Sunetra Pawar's political journey began with which election? சுனேத்ரா பவாரின் அரசியல் பயணம் எந்த தேர்தலுடன் தொடங்கியது? The correct answer is 2024 Lok Sabha election. Sunetra Pawar's political journey began with the 2024 Lok Sabha election. சரியான பதில் 2024 மக்களவைத் தேர்தல். சுனேத்ரா பவாரின் அரசியல் பயணம் 2024 மக்களவைத் தேர்தலுடன் தொடங்கியது. Question 12. Which two countries recently reached an understanding on the coordinates of a route through the Strait of Hormuz? ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக ஒரு பாதையின் ஒருங்கிணைப்புகள் குறித்து சமீபத்தில் எந்த இரண்டு நாடுகள் புரிந்துணர்வை எட்டின? The correct answer is Iran and Oman. Iran and Oman reached an understanding on the coordinates of a route through the Strait of Hormuz. சரியான பதில் ஈரான் மற்றும் ஓமன். ஈரான் மற்றும் ஓமன் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக ஒரு பாதையின் ஒருங்கிணைப்புகள் குறித்து புரிந்துணர்வை எட்டின. Question 13. Which official received a one-year extension in service beyond 30th August 2026 as approved by the Appointments Committee of the Cabinet? அமைச்சரவையின் நியமனக் குழுவால் அங்கீகரிக்கப்பட்டபடி ஆகஸ்ட் 30, 2026க்கு அப்பால் ஒரு வருட சேவை நீட்டிப்பை பெற்ற அதிகாரி யார்? The correct answer is Cabinet Secretary Somnathan.
Cabinet Secretary Somnathan received a 1-year extension in service. சரியான பதில் அமைச்சரவைச் செயலாளர் சோமநாதன். அமைச்சரவைச் செயலாளர் சோமநாதன் 1 வருட சேவை நீட்டிப்பை பெற்றார். Question 14. What is the current status of charges for UPI transactions for merchants and customers? UPI பரிவர்த்தனைகளுக்கான வணிகர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கான கட்டணங்களின் தற்போதைய நிலை என்ன? The correct answer is free. So far, UPI has been free for merchants and customers. சரியான பதில் இலவசம். இதுவரை UPI வணிகர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இலவசமாகவே உள்ளது. Question 15. Where is Tamil Nadu's first mangrove conservation center being established? தமிழ்நாட்டின் முதல் சதுப்புநில பாதுகாப்பு மையம் எங்கு அமைக்கப்படுகிறது? The correct answer is Mujukuthurai. Tamil Nadu's first mangrove conservation center is coming up in Mujukuthurai. சரியான பதில் முழுக்குத்துறை. தமிழ்நாட்டின் முதல் சதுப்புநில பாதுகாப்பு மையம் முழுக்குத்துறையில் அமைக்கப்படுகிறது. Thanks for watching. Subscribe to Arjuna Government Exams Quiz for a new quiz every day. பார்த்ததற்கு நன்றி. தினமும் ஒரு புதிய வினாடி வினாவிற்கு அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.